பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் பாவமானது கற்பனையினாலே வாய்ப்பு பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த நாட்களில் இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. இந்த பாவத்தினால் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். நோவா வாழ்ந்த காலத்தில் அந்த ஜனங்கள் மிகுந்த பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் முழு உலகத்தையும் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அந்த இடத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே நோவா நீதிமானும் உத்தமனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமாய் பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் தன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் காணப்பட்டபடியால் தேவன் நோவாவுடைய குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டினார். அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த குடும்பத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. இந்த முழு உலகத்திலையும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலையும் அநேக ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, பாவமானது கற்பனையினாலே வாய்ப்பு பெற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவம் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை கொடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு போர்த்திவருடைய வீட்டில் இருக்கிறான். அந்த போர்த்திவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் போர்த்திவருடைய மனைவி அந்த யோசேப்பு மேலே ஒரு கண் வைத்து கொண்டே இருக்கிறான். சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்பை யோசேப்பு சரியாய் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆமேன். அந்த வாய்ப்பை உதறி தள்ளிவிட்டு என் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு நிர்வாணமாய் ஓடி போய் விடுகிறான். ஹல்லேலூயா. அந்த பாவத்துக்கு அவன் வாய்ப்பு கொடுக்கல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகள் பாவத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். நாம் ஒருபோதும் பாவத்துக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் பாவத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கவே கூடாதா தேவ பிள்ளைகளே. நம் கவனமா எச்சரிக்கையா இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாசல் பக்கத்துல பாவம் படுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் ஒருபோதும் பாவத்துக்கு கொடுக்கக்கூடாது. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அந்த யோசேப்பை போல ஓடுகிற ஒரு பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த பாவம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பாவம் வாய்ப்பு பெற்று என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏவாள்கிட்ட கேட்கிறார். ஏவாள் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா. இப்போ அந்த வாய்ப்பை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வாய்ப்பை கொடுத்தது யாருன்னா, இந்த ஏவாள். பிசாசுக்கு வாய்ப்பை கொடுத்தது, பாவத்துக்கு வாய்ப்பை கொடுத்தது ஏவாள். அதனால சர்ப்பம் உள்ள அந்த ஏவாளை வஞ்சித்தது. எனவே இந்த காலை நேரத்தில் நாம் கவனமாக இருப்போம். அல்லேலூயா. பாவத்துக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவம் நம்மை வஞ்சித்து இறுதியில் பார்த்தீங்கன்னா, இங்க பவுல் சபைக்கு சொல்லும்போது அது என்னை கொன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த காலை வேளை நாம் கவனமாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக இருப்போம். நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பாவம் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது, நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. நெருங்கி நிற்கிற பாவத்தை, இந்த உலக காரியங்களை உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓட நமக்கு தேவன் கிருபை தரணும். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் பாவத்துக்கு விலகி ஓடுவோம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுவோம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அதற்குத்தான் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பாவத்துக்கு நம்ம ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் பாவம் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. பரிசுத்தமா வாழ தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்காக நம்முடைய ஆத்துமாவை ஒப்படைப்போம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் இன்றைக்கு உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நாம் வருகிற இந்த கடைசி நாட்களிலே முழு உலகமும் பாவத்தில் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, அவனுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தது போல, நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா.
பாவத்தை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவோம். ஆமென். அவர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்போது, பாவமானது கற்பனையினாலே வாய்ப்பு பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. ஆண்டவரே, நாங்க ஒருபோதும் பாவத்துக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. பாவமான காரியத்துக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரே, அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க, ஆண்டவரே, பாவத்தை விட்டு விலகி ஓட, ஆண்டவரே, நாங்கள் பாவம் எங்களை வஞ்சித்து விடாதபடி, அது எங்களை கொன்று போட்டு விடாதபடி, ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாங்கள் ஓடி, ஆண்டவரே, எங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கு வாய்ப்பு கொடுக்காம அதை விட்டு விலகி ஓட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாடுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.